வணக்கம். நான் உங்க ரோஸ்லின். எப்பவும் போல இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். ஜனவரி 26 இன்னைக்கு என்ன நாள்? நம்மளோட குடியரசு தினம். 1950 தான் நமக்கு குடியரசு தினம் கிடைச்சது. இந்த நாள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னா, ஒரு மக்கள் தங்களோட நாட்டை தங்களுக்குன்னே காப்பாத்திக்கிறது, அதே மாதிரி தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னதான் ஆங்கிலேயர் வெளியில போனாலுமே நமக்காக நம்ம நம்ம நாட்டோட அரசியலமைப்பை மாத்தின ஒரு நாள்னு கூட இன்னைக்கு சொல்லலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் அவங்களுக்காக அவங்களோட நாட்டை திரும்ப மீட்டு கொண்டு வந்த நாள்னு இதை நான் நினைப்பேன். இந்த நாள் எப்படி ஒரு செலிப்ரேஷன், பெருசா நம்ம நினைப்போம் இந்த நாள்லாம் பெருசா செலிப்ரேட் பண்ண முடியாது, சும்மா லீவு அப்படின்னு தான் நினைப்போம். இந்த நாள்ல தான் குடியரசுத் தலைவரே போய் கொடியேற்றுவாங்களாம், அதுவும் டெல்லியில. இந்த மாதிரியான நிறைய விஷயம் நடக்குது, ஆனா நம்ம யாருக்குமே தெரியல. குடியரசு தினம் செலிப்ரேட் பண்றதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, அதான் இருக்கிறதே பெரிய அப்புறம் உண்மையான ஒரு செலிப்ரேஷன் கூட சொல்லலாம். நமக்கு இந்த சுதந்திரம், குடியரசு தினம் இதெல்லாம் எப்போ கிடைச்சது தெரியுமா? நம்ம நாட்டுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்திய போராட்ட வீரர்களும் நினைச்சாங்கல்ல, அன்னைக்குதான் இந்த நாளோட ஒரு ஆரம்பம்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு மட்டும் சொல்லி வளங்க, இந்த மாதிரி பயந்து சுபாவமா வாழாத, ஏதாவது தப்புனா அதை தட்டி கேளு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு பல பேர் இந்த மாதிரி ஆங்கிலேயர் நமக்கு கொடுமை பண்ணதை தட்டி கேட்டதுனாலதான் சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், உங்க வீட்டுல இருக்க பசங்கள்கிட்டயோ பொண்ணுங்ககிட்டயோ ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, தப்பு எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கணும். அதே மாதிரி நமக்காக இந்த நாட்டை வாங்கி தந்த நம்மளோட வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அகிம்சை இல்ல ஆயுதம் ஏந்தியும் நமக்காக பலர் போராடி இருக்காங்க. அவங்களை இன்னைக்கு நினைச்சு பார்த்து நம்மளோட நாளை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னோட ஒரு சின்ன சின்ன மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.